இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல தான் இந்த இடத்துல நிற்கிறோம். என்ன மகிழ்ச்சியான சூழல்? கண்டன கூட்டத்தில் மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு செய்தி, ஒரு 10-12 வருடங்களுக்கு பிறகு வரலாற்றில் முதல் முறையாக பிஜேபி வீழ்ந்திருக்கிறது. பிஜேபியை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த நாட்டிற்கு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கிறது. அதனால் மகிழ்ச்சி. 2010 14 அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. 2010 ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொடர்ச்சியா பிஜேபிக்கு ஏறுமுகம் மட்டும்தான். எந்த கோரிக்கைக்கும் செவி எடுக்கிறது கிடையாது, எந்த போராட்டத்தையும் கண்டுகொள்வது கிடையாது. எவ்வளவு பேர் எத்தனை ஆண்டுகள் அந்த டெல்லி பார்டர்ல உட்கார்ந்தாலும் உட்கார்ந்து செத்து போன்னு ஓரமா போவாங்களே தவிர அதை அட்ரஸ் பண்ணணுங்கிற பழக்கமே பாஜகவுக்கு ஒரு நாளும் இருந்தது கிடையாது. அவர்கள் 2 முறை மண்ணை கவ்வியிருக்கிறார்கள். முதல்ல வேளாண் சட்டத்தில் ஒரு இப்பு கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாத்த மாட்டோம்னு இங்க ஒரு அறிவுஜீவி சொன்னிச்சு. இல்ல நாங்க மாத்த வைப்போம்னு விவசாயிகள் போராடி வேளாண் சட்டத்தை திரும்பி பெற வைத்தார்கள். அது ஒண்ணு. அதுல கூட தேர்தல்ங்கிற ஒரு நெருக்கடி இருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல வட மாநிலங்கள்ல தேர்தல் வருகிறது, அதனால வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அவங்களுக்கு பின்னால ஒரு சமூக வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இதற்கெல்லாம் பயந்து அன்னைக்கு பின்வாங்கினார்கள். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக தேர்தல் இல்லாத காலத்திலும் ஒரு போராட்டத்தின் மூலமாக மோடி கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்க உடனே கேட்கலாம், மோடி என்ன கடவுளா அப்படின்னுட்டு. நமக்கு ஒரு கடவுள் கிடையாது, பாஜகவுக்கு கடவுள் தான். பாஜகவின் கடவுளாக இருக்கக்கூடிய மோடியினுடைய கேபினெட்ல இருந்து அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்த வரலாறு இந்த இளைஞர்களுக்கு சேர்ந்திருக்கிறது. அந்த நாளில் நாம இங்க நின்றுட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அஃபென்ஸ் மோட்ல இருந்து டிஃபென்ஸ் மோடுக்கு போயிருக்காங்க. நீங்க எந்த போராட்டம் நடந்தாலும் அவங்க சில உத்திகளை கையாளுவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தூண்டுறாங்க, இந்த போராட்டத்தை யாரோ தூண்டுகிறார்கள் அப்படிங்கிறது. இப்ப தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா சமூகத்தில் ஒரு பகுதி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காது, தனியா போயிடுதா? அந்த போராட்டத்தை நீங்க ஐசோலேட் பண்ணிடுறீங்களா? அடுத்தது, இவர்கள் இன்னார், இந்த அமைப்பை சேர்ந்தவங்க, தேச விரோதிகள் அப்படின்னு டேக் பண்றது. டேக் பண்ணிட்டா இன்னொரு பொதுமக்கள் தரப்பு அப்படியே நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு வெளில போயிடுவாங்களா? 2 தரப்பு வெளில போயிடுதா? அடுத்து என்ன பண்றதுன்னா, போராட்டக்காரர்களை ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் புள்ளி பண்றது. ரொம்ப அசிங்கமா, கொச்சையா, பார்க்க முடியாத கேட்க முடியாத வார்த்தைகளை வச்சு, இணைய கூலிப்படைகளை வச்சு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரியான இணைய கூலிப்படைகளை வச்சு அசிங்கப்படுத்துறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, போராட வரக்கூடியவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவாங்க. அடுத்து மிரட்டுறது. இது அடுத்த ஸ்டேஜ். வழக்கு போட்டுருவேன், தடியடி நடத்துவேன், ஊ அப்படின்னு மிரட்டுறது. அப்ப அதுல ஒரு செக்ஷன் வெளில போயிடும். எல்லாம் தாண்டி அந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு அவன்ல இருந்து 2 பேரை உள்ள அனுப்பி ஊடுருவி போராட்டத்தை சீர்குலைக்க முயற்சி பண்றது. அந்த அட்டெம்ப்ட் டு ஃபெயிலியர் அப்படின்னா கடைசியா வன்முறையை பிரயோகப்படுத்துறது. தீவிரவாதிகள் மீது என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ எல்லா ஆயுதங்களையும் போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது பயன்படுத்துவது. இப்படித்தான் எல்லா போராட்டங்களையும் பாஜக ஒடுக்கி இருக்கிறது. விவசாயிகள் போராடினா பஞ்சாப்ல இருந்து வராங்க, ஆம் ஆத்மி தூண்டுச்சு, காங்கிரஸ் தூண்டுச்சு, காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்லி பாதி பேர் போக மாட்டேன், அப்படியே நடந்துரும். சிஏஏக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடுறாங்களா, இஸ்லாமியர்கள்ங்கிற பேரே போதும், அதை வச்சே இவங்க டேக் பண்ணி இந்த போராட்டத்துக்கு ஒரு நோக்கம் கற்பிச்சு போராட்டத்துக்கு காலி பண்ணிடுறது. தொழிலாளர்கள் போராடுறாங்களா, கம்யூனிஸ்ட்காரன் தூண்டுறாங்க, அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி. கருத்துரிமை கேட்கறாங்களா, மொழியுரிமை கேட்கறாங்களா, திராவிட இயக்கத்தோட குரல் திமுக தூண்டுச்சு, திக தூண்டுச்சு அப்படின்னு சொல்லு. இப்படி டேக் பண்ணி இந்த நாட்டில் எல்லா போராட்டங்களையும் ஒடுக்கியவர்களால் முதல் முறையாக எந்த டேகும் கொடுக்க முடியாமல் திணறடித்த போராட்டம் இன்றைக்கு இளைஞர்களால் சாத்தியப்படுத்தப்பட்டு பிஜேபி ஒரு அடியை வாங்கி. அப்ப பிஜேபியால செய்ய முடியல, பிஜேபியால செய்ய முடியாது, என்னால செய்ய முடியும்னு இங்க அந்த எல்லா உத்திகளையும் தாவேகா கையில் எடுத்திருக்கிறது. நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. தூண்டுறாங்க, யார் சொன்னது? தர்மேந்திர பிரதான் சொன்னார் அங்க, இந்த போராட்டத்தை யாரோ தூண்டுகிறார்கள்னு. இங்க மட்டும் அதே கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் சொல்லுகிறார், இந்த போராட்டங்களை தூண்டுகிறார்கள். யாரோட குரல் இது? பாஜக என்ன டோன்ல பேசுதோ அதே டோன்ல தாவேகா இங்க பேசுது. அடுத்து என்ன பண்றது? டேக் பண்றது. இவங்க எல்லாம் திமுக காரங்க. திமுக போய் ஆதரவு தெரிவிச்சிச்சு.
ரோட்ல நின்று மாணவர்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு நாங்க வந்து என்டர்டைன்மெண்ட்லயும் சினிமாலையும் எஃப்டிஎஃப்எஸ்லயும் செக்ரட்டரியேட்டை இழுத்து மூடிட்டு மினிஸ்டர் ஆபீஸை இழுத்து மூடிட்டு எஃப்டிஎஃப்எஸ்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நாடக கூட்டம் அல்ல. நாங்கள் போராட்ட களத்துல இருந்து வந்தவங்க, அதனால நாங்க அங்க போய் நிக்கிறோம். உடனே இந்த பார் இது திமுக திமுக இதெல்லாம் கூட பரவாயில்ல. தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற சிகிச்சைக்கு முன்னோடியான ஒரு பேராசிரியர், மருத்துவர், மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினராக இருந்தவர், அவர் வந்து அந்த போராட்டத்தில் நின்று பேசுறாரு. 70 வயசுக்கு மேல இருக்கும். அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் டாக்டர், அவர் புள்ள டாக்டர், பேர புள்ளை டாக்டர் ஆக்கிறதுக்கான எல்லா வசதியும் வாய்ப்பும் அவருக்கு இருக்கு. ரோட்ல வந்து நிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவரு அந்த போராட்டத்தில் ஓரமா உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு? என்ன அவசியம்? ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஹாப்பியா ஜாலியா. முதலமைச்சருக்கே 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓட மாட்டேது. என்ன இவர் 7-8 மணி வரைக்கும் அந்த ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் பேசுற ஒரு போட்டோவை எடுத்து போட்டு, அவர் எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கூட இருந்த போட்டோவை எடுத்து போட்டு, நீ கொத்தூஸ் தானே. யாரு? இந்த நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்னோடியான சட்டங்களை வடிவமைத்தவர்கள் ஒருத்தர். அவரை பார்த்து நீ கொத்தூஸ் தானே அடையாளப்படுத்துறது, டேக் பண்றது. அப்ப அவர் வாய்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, அது திமுக வாய்ஸ்னு போயிடுது இல்ல. இந்த மாதிரி டேக் பண்ணி முறியடிக்கிறது இது யாருடைய உத்தினா பிஜேபியோட உத்தி. அதே உத்திய இங்க நடக்கும். ஆன்லைன் புல்லிங் நீங்க எங்க வேணா போய் பாருங்க. போராட்டக்காரர்களுடைய படங்களை எடுத்து எவ்வளவு அபியூசிவான ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளவு அபியூசிவான கமெண்ட்ஸ், மிரட்டல ஆன்லைன்ல தாவேகாவுடைய இளைய கூலிப்படை செஞ்சிட்டு இருக்குங்கிறது இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். யாரோட பேட்டர்ன்? பிஜேபியோட பேட்டர்ன். மிரட்டுறது. ரோட்டுக்குள்ள வந்து என்ன அடிப்பேன் அப்படின்னு வெளில காவல்துறை நிக்க வச்சு மிரட்டுறது. எல்லாத்தையும் தாண்டி வன்முறை ஏவுறது, ஊடுருவல் நடந்துச்சா இல்லையா? நேற்று திடீர்னு ஒரு அம்மா உள்ள வருது, எங்க அடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா, அடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கு வந்த? ஒண்ணு தெரிஞ்சுட்டு வரணும். அப்ப இங்க வந்து விஜய்க்கு எதிராக பேசுறாங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. விஜயனுடைய போலீஸ் போராடுகிற மாணவர்களை ஒடுக்குகிறதுங்கிறது உனக்கு தெரியல. இப்ப என்ன அர்த்தம்? யார் சொல்லி வந்த? யாரோட பேரோல்ல வந்த? கேள்வி வருதா இல்லையா? அப்ப அப்பட்டமாக ஊடுருவி இந்த போராட்டத்தை முறியடிக்கலாங்கிற ஒரு சதி திட்டத்தோடு உள்ளே நுழைகிறார்கள். இது அத்தனையும் இந்தியா முழுக்க பாஜக செய்து கொண்டிருந்த வேலை, அதை தமிழ்நாட்டில் தாவேகா செய்ய தொடங்குகிறது. இதுல இன்னொரு வியாக்கியானம் சொல்றாரு. யாரு? அமைச்சர், கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். ரோட்ல அவங்க வந்து அனுமதி வாங்கி போராடினா நாங்க மதிக்கிறோம், ரோட்ல வந்து போராடினா அனுமதிக்க முடியாது, அது தூண்டுதல் அப்படிங்கிறாரு. சார் இது எங்கே கேட்ட குரல் சார், இது உங்க குரல் இல்ல சார், வேற யாரோ அதை பேசினாங்க சார் அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, ஜந்தர் மந்தருக்குள்ள நின்று போராடினா நாங்க அனுமதிக்கிறோம், ரோட்டுக்கு வந்தா தடியடி நடத்துவோம். பிஜேபி சொல்றது இதுதானே. பாலநிலத்துக்குள்ள போராடினா அனுமதிப்போம், எக்மோர்ல ரோட்ல வந்து உட்கார்ந்தா தடியடி நடத்துவோம். பாஜகவுடைய வாய்ஸும் தாவேகாவுடைய வாய்ஸும் ஒன்னா இருக்கா இல்லையா? இத கேள்வி கேட்டா உடனே அழுக ஆரம்பிச்சிருது. ஐயோ எங்களை ஏன் திட்டுறீங்க? நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பாஜகவை கேள்வி கேட்காம எங்களை ஏன் கேள்வி கேட்கறீங்க? எங்களை ஏன் திட்டுறீங்க அப்படின்ட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறது இல்ல சார். ஒன்னே ஒண்ணுதான், உங்களை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு 3 காரணம் தான். ஒண்ணு, இன்னைக்கு நீங்க ஆக்டர் விஜய் கிடையாது, இன்னைக்கு சிஎம் விஜய். மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பதட்டமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாணவர் சமுதாயம் தன்னெழுச்சியா ரோட்ல வந்து உட்கார்றாங்க. எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் எல்லா எஸ்பி ஆபீஸ்லயும் இங்க போராட அனுமதி கூட, அங்க போராட அனுமதி கூட லெட்டரை தூக்கிட்டு மாணவர் அமைப்புகள் ஓடன்னு ஓடாடுறாங்க. பாலநிலத்தில் ஒரு வாரமா மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இது குறித்து ஏதாவது ஒரே ஒரு வார்த்தையை, இக்கு இப்பு ஃபுல் ஸ்டாப் கமா ஏதாவது ஒண்ணு அதிகாரப்பூர்வமா வாயை திறந்து சொல்லியிருப்பாரா? அப்ப வாயை திறங்க சிஎம் சார்னு கேட்கறதுல என்ன தப்பு? வாயத்திறங்க சிஎம் சார்னு கேட்டா எங்களை நோக்கி திட்டுறாங்க, எங்களை நோக்கி திட்டுறாங்க. சார் சிஎம் பதவியில உட்கார்ந்தா பேசுன்னு சொல்லுவாங்க, பேச முடியலன்னா எதுக்கு அங்க உட்கார்றீங்க? எதிர்கேள்வி வருமா இல்லையா? அடுத்து, ஒரு பக்கம் நாங்க அனுமதிக்கிறோங்கிறது, இன்னொரு பக்கம் ஒடுக்கிறது. ரொம்ப சிம்பிள்ங்க. எக்மோர்ல போராட்டத்தில் உட்கார்ற மாணவர்களை அடிக்கிறீங்க. ஒரு இடத்துல போராட்டத்தில் உட்கார்ற மாணவர்களை கைது செய்வதற்கு டேக் இல்லாத, பெயர் இல்லாத காவல்துறை பயன்படுத்தப்படுது. வந்தது காவல்துறை தானே? கேள்வி வரும்ல. நேம் டேக்கோட வரதுல என்ன பயம் உங்களுக்கு? அப்ப என்ன ஒடுக்குமுறை அவங்க மேல? உங்களுடைய இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா இருந்தா, நோக்கம் நல்ல நோக்கமா இருந்தா நேம் டேக்கோட வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? நீங்க சட்டபூர்வமான வழியை கையாளுறீங்கன்னா நேம் டேக்கோட வர வேண்டியதானே? நேம் டேக் இல்லாம வந்து அரெஸ்ட் பண்றீங்கன்னா இதுக்கு எம்எல்ஏ கேஸ் போட்டாலும் போடுவாங்க. சிபிஐனுடைய தலைவர் இதே அறிக்கை கொடுத்துக்காரு, சேர்த்து வேணா போடு. நேம் டேக் இல்லாம வந்து காவல்துறை கைது பண்றீங்க. மதுரையில கூடாரம் போட்டா
கூடாரத்தை பிரிச்செறிறீங்க. உளுந்தூர்பேட்டையில உட்கார்ற மாணவர்களை இரவோட இரவா கைது பண்றீங்க. சிபிஎம் சிபிஐ தோழர்கள் போராடினாங்கன்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்க. நைட் 10 மணி வரைக்கும் பிரிவென்டிவ் அரஸ்ட்ல இருந்து வெளில விடல, தடுப்பு காவல்ல இருந்து வெளில விடல. சிபிஐஎம் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் ரோட்ல உட்கார்ந்து போறாரு. அவரால் தான் இந்த ஆட்சி அமைஞ்சது. அவர் ரோட்ல உட்கார்ந்து போராடிட்டு இருக்காரு இல்லையா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. திருவொற்றியூர்ல காலேஜுக்குள்ள பூந்து அரெஸ்ட் பண்றீங்க, காலேஜ் வாசல்ல நின்று அரெஸ்ட் பண்றீங்க, ரோட்ல போற மாணவர்களை அடிச்சு விரட்டுறீங்க, ஒரு பிரைவேட் காலேஜ் வாசல்ல நின்று ஐடி கார்டை செக் பண்ணி உள்ள அனுப்புறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த செக்யூரிட்டி வேலை? அதுக்கு அவங்க பிரைவேட் செக்யூரிட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த காலேஜுக்கு வாட்ச்மேன் இருக்காருல்ல, அந்த வேலையை எதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க? அந்த காலேஜ் உங்களுக்கு ஸ்பெஷல் சம்பளம் கொடுக்குதா? எதுக்கு? என்ன நோக்கம்? ஒரு பிரைவேட் ஏஜென்சி செய்ய வேண்டிய வேலையை, ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை ஐடி கார்டை செக் பண்ணி தான் காலேஜுக்குள்ள அனுப்பும் அப்படிங்கறத எந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்? மதுரையில மாணவர் தலைவர்கள் அமைதியா அவங்க பாட்டி கிளாஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. வகுப்பு கவனிச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூனிஃபார்ம்ல போய் நீங்க கூப்பிட்டு வந்து தடுப்பு காவல்ல வைக்கிறீங்க, பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டோட வரலாற்றுல இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா? அப்ப இவ்வளவு ஒடுக்குமுறையும் பண்ணிட்டு ஐயோ எதுக்கு எங்களை திட்டுறீங்க, ஐயோ எதுக்கு எங்களை திட்டுறீங்க, இவ்வளவு ஒடுக்குமுறை பண்ண திட்டதான் செய்வாங்க. இவ்வளவு அடக்குமுறை மாணவர்கள் மீது ஏவுனா வரக்கூடிய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் வக்கு இல்ல, வகை இல்லைன்னா ஒடுக்குமுறையை செய்யக்கூடாது, அமைதியா போயிடணும், அனுமதிச்சிடணும். நான் எல்லா இதுவும் பண்ணுவேன், ஆனா என்ன எதுவும் பண்ணக்கூடாது, நான் ஒரு அமுல் பேபி, ஐயோ செல்லத்தை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரியே என்ன டீல் பண்ணணும் கண்ணா. அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. என்ன ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வருதோ அதுக்கு எதிரான ரியாக்ஷன் மாணவர்கள்ட்ட இருந்து வரும், அதுக்கு எதிரான ரியாக்ஷன் சமூகத்திட்ட இருந்து வரும். அதை ஃபேஸ் பண்ண நீங்க தயாராக இருக்கணுங்கிறது தான் அடிப்படையான செய்தி. இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, பாலநிலம் போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்துட்டோம், நாங்க தான் அனுமதி கொடுத்துட்டோமே, நாங்க தான் அனுமதிச்சிட்டோமே, நாங்க தான் போராட்டத்தை லெட் இட் கோன்னு விட்டுட்டோமே அப்படின்னு இணைய கூலிப்படை வச்சு சொல்றது. நீ யார அனுமதி கொடுக்கிறது? பாலநிலத்துல பாலநிலம் ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட ஆபீஸ், ஒரு பிரைவேட் ஆபீஸ் சொல்ல போனா அது கட்சியினுடைய பிரைவேட் ஏரியா, அந்த கட்சிக்கான பொது இடம். அந்த கட்சி தான் அனுமதிக்கிறதா இல்லையாங்கிறத முடிவெடுக்கணும். அங்க மாணவர்கள் உட்காரணுமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் தோழர் மூவியும் அவருடைய மாநில குழுவும் பாலநிலத்தினுடைய நிர்வாகியும். நீங்க எங்க இருந்து வந்துறீங்க? நம்ம கேட்போமா இல்லையா, டக்ளஸ் இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு திரியாடான்ட்டு. அப்ப அப்ப என்ன அர்த்தம்? நீ பாலநிலத்துல என்ன வேணா பேசிக்க கத்திக்க, ரோட்டுக்கு வராத. ஜந்தர் மந்தர்ல என்ன வேணா பண்ணிக்க கத்திக்க, ரோட்டுக்கு வராத. பிஜேபி என்ன வாய்ஸ் எடுக்குதோ, என்ன டோன் எடுக்குதோ, என்ன நோக்கத்தை செயல்படுத்துதோ அதே டோனை அதே வாய்ஸ்ல அதே நோக்கத்தோடு செயல்படுத்துகிறார் விஜயும் தாவேகாவும். இப்ப நாம கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த அரசு எல்லாத்தையும் தூண்டுறாங்கன்னு சொல்லி நலிஃபை பண்ணிடுது. சார் ஒன்னே ஒண்ணு, தூய்மை தொழிலாளர் பிரச்சனை வந்தது, போராடினாங்க. போராடின போது கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் அந்த போராட்டம் அதே இடத்துல கண்டினியூ ஆனிச்சு. ரோட்ல மாநகராட்சி ஆபீஸினுடைய வாசல்ல விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை அரசு மேற்கொண்டது. மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டது. பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படலைங்கிறது தனி, போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இல்லை, பேச்சுவார்த்தை நடந்தது. 4 கட்டம் 5 கட்டம் 6 கட்டம்னு பேச்சுவார்த்தை நடந்தது. உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரில் தான் அந்த போராட்டம் அங்க கலைக்கப்பட்டது. நாங்க நினைச்சிருந்தா, திமுக நினைச்சிருந்தா, பாஜகவினுடைய உத்தியை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருந்தா, போராட்டக்காரர்கள் விஜய் வீட்டுக்கு போய் சந்திச்சாங்கல்ல, எல்லாரையும் போராட்டக்காரர்களை தான் போய் சந்திப்பாங்க. அரசியல் இயக்கங்கள் போராட்டக்காரர்கள் தான் போய் சந்திப்பாங்க. போராட்டக்காரர்கள் போய் விஜயை சந்திச்சாங்கல்ல, அந்த போட்டோவை வச்சு இது தாவேகாவின் தூண்டுதலால் நடக்கிற போராட்டம்னு டேக் பண்ணி அந்த போராட்டத்தை நலிஃபை பண்ணிருக்கலாமா இல்லையா? அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? திமுக அந்த உத்தியை கையில் எடுக்கல. அந்த வாய்ஸ்ல அந்த குரல்ல ஒரு டெமோக்ரசி இருக்கு. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். கடைசியா அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கிற அஷூரன்ஸையும் கொடுத்தோம், நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் விவசாயிகள் போராடுறாங்களா, எதிர்க்கட்சிகள் தூண்டுது அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு. டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுறாங்களா, எதிர்க்கட்சிகள் தூண்டுது அப்படின்னு டாஸ்மாக் மந்திரி சொல்றாரு. மாணவர்கள் போராடுறாங்களா, யாரோ தூண்டுறாங்க அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. இப்படி எல்லா போராட்டங்களையும் யாரோ தூண்டுறாங்கன்னு அதை எல்லாத்தையும் நலிஃபை பண்ணி போராட்டங்களை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள். உங்களை நோக்கி வரக்கூடிய போராட்டங்களை எதிர்கொள்வதற்கான நெஞ்சுரத்தை முதுகெலும்பு முதல்ல வளர்த்துங்க. போராட்டம் வந்துச்சுன்னா போராடக்கூடியவர்களை ஃபேஸ் பண்ணி அதுக்கான கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான அந்த எபிலிட்டியை முதல்ல வளர்த்துக்குங்க. இன்னொருத்தர் மேல பழிய போட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நல்லா குழுன்னு ஜாலியா இருக்கும்.
போக போக எல்லா குட்டும் அம்பலப்பட்டு போயிடும். அப்ப அது ரொம்ப காலத்திற்கு நீங்க பிஜேபி 12 வருஷம் சஸ்டெயின் பண்ணிட்டாங்களே, மத்தவங்க மேல பழி போட்டு நாங்க பண்ண முடியாதா? நீங்க பண்ண முடியாது ராஜா. தமிழ்நாடு பிஜேபி ஆளக்கூடிய பிற மாநிலங்களை போல அல்ல. ஏதோ ஒரு தடவை ஏமாந்துருச்சு, லைட்டா தூங்கிடுச்சு, கொசு காதுல பூந்துருச்சு, அதுக்காக எப்போதும் தூங்கிட்டே இருப்பான் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. சோ இது எல்லாத்தையும் நீங்க ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சீங்கன்னா ஒண்ணு தெளிவா தெரியும். வெளியில் கோமாளி வேடத்தை போட்டுக்கொண்டு உள்ளே பாசிஸ்டுகளாக திரிகிறார்கள். பாசிஸ்டுகளை எதிர்கொள்வது எளிது, கோமாளிகளை எதிர்கொள்வது எளிது, பாசிச கோமாளிகளை எதிர்கொள்வது கடினம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பேராபத்து எதிரிலே நிற்கக்கூடியவர்கள் பாசிச கோமாளிகள். நமக்கு முன்னால் ஒரு கோமாளி ஃபேஸை காட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ள பாசிஸ்டுகளாக செயல்படக்கூடிய இவர்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவை மிக கடுமையான ஒற்றுமையும் உறுதியான நிலைப்பாடு. அந்த இடத்திலிருந்து தான் இதை நம்ம எடுக்கணும். இப்ப நீங்க என்ன கேட்டாலும் 5 வருஷமா என்ன பண்ணிட்டேன், நீட்டுக்கு எதிராக யார் ரோட்டுக்கு வந்தாலும் 5 வருஷமா என்ன பண்ணிட்டேன், 5 வருஷமா என்ன பண்ணிட்டேன், நான் சொல்றேன் நீ சொல்லு 5 வருஷமா என்ன பண்ண அப்படின்ட்டு. நீட்டுக்கு எதிரான ரகசியம் தெரியும்னு சொன்னோம். என்ன அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏடிஎம்கேல உங்களால முடியுமான்னு கேட்டாங்க. முடியுங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரட்டும் பண்ணி காட்டுறோம்னு எங்களுடைய இளம் தலைவர் சொன்னார். அதுக்காக அட்டெம்ப்ட் எடுக்காம இருந்தா நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம். என்னென்ன பண்ணிருக்கிறோம்? முதல்ல ஒரு ஆணையம் போட்டோம், சயின்டிபிக்கா அதை ரிசர்ச் பண்ணோம், அதன் அடிப்படையில் கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு. அதை வச்சு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 2 முறை, ஒரு முறை இல்ல 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதி அதை ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இது எல்லா வேலையும் அரசாக திமுக ஒரு அரசாக செய்திருக்கிறது. கட்சியாக தமிழ்நாடு முழுக்க கையெழுத்து இயக்கம் நடத்தணும், தமிழ்நாடு முழுக்க நீட்டு ஏன் வேண்டான்னு கருத்தரங்கம் நடத்தணும், தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தணும், தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரதம் இருந்தோம். உண்ணாவிரதத்தில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த எங்களுடைய இளைஞரணி செயலாளர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து நின்று பேசினார். நிறைய பேர் எச்சரிச்சாங்க, ஒரு அமைச்சராக இருந்துட்டு போராட்டத்தில் கலந்து கொள்ளாதீங்கன்னு, அமைச்சர் பதவி போனா போகுது, நீட்டுக்கு எதிராக வந்து நிப்பேன்னு சொல்ற தெம்பு அவருக்கு இருந்துச்சு. இந்த கமிட்டி ரிப்போர்ட் திமுக அரசு நீட்டுக்கு எதிராக 5 ஆண்டுகளாக என்ன பண்ணுச்சு, நீட்டுக்கு என்னைக்கு சாவுமணி அடிக்கிறோமோ அன்னைக்கு இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் முக்கியமான ஆவணமாக, முக்கியமான புள்ளியாக, முக்கியமான ஜீவனாக இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்தது திமுக அரசு. இப்ப திமுக என்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்றேன். 5 வருஷமா நீ என்ன பண்ண நீட்டுக்கு எதிராக? இன்னைக்கு ஒரு டைலாக் பேசுற, நீட்டை ஒழிக்க முடியாது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாதான் ஒழிக்க முடியும். அதுவே தெரியல கல்வி அமைச்சருக்கு. போற போக்கில் சொல்றாரு கல்வியை குறைந்தபட்சம் ஒத்திசைவு பட்டியலுக்காவது கொண்டு வர வேண்டும். அண்ணே அது ஏற்கனவே ஒத்திசைவு பட்டியல்ல தானே இருக்கு. அது என்ன தம்பி, நாங்க தான் அமல்ல இருக்கிறது தானே எல்லாத்தையும் அமல்படுத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமை தானே எங்க பேர்ல ஒட்டிட்டு இருக்கோம். ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வியை மீண்டும் ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்களே சார், இதுவரைக்கும் அதன் பொருட்டு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க கட்சியில ஏதாவது தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறீங்களா? ஒரு வழக்கு போட்டிருக்கீங்களா? சார் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த நோக்கத்துக்காகவும் வழக்கு நடத்தினது ஒரு திமுக எம்எல்ஏ தான். 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் எழிலன் தான் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு வழக்கு போட்டார். இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல தாவேக்கா ஒரு பார்ட்டியா அதுல இம்ப்ளீட் ஆயிருக்கும் சொல்ல முடியுமா? உங்க நோக்கம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் தானே. அந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக இதுவரைக்கும் என்ன டேஷ கிழிச்சிங்க? அவர் மொழி இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து இதாயிடுச்சு, பார்லிமெண்டரி வேர்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம கேட்போமா இல்லையா? அப்ப எதையாவது சொல்லுங்க. எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம பண்ணவனை பார்த்து கேள்வி கேட்கறது. 5 வருஷம் என்ன பண்ணோம்னு நாங்க சொல்லிட்டோம், அதே 5 வருஷத்துல நீ என்ன கிழிச்சேன்னு சொல்லி பார்ப்போம். சோ இதெல்லாம் ஒரு பக்கம், இந்த மாதிரி நீட்டு தொடர்பான விஷயங்கள். இன்னொன்னு ஊடகங்களை அச்சுறுத்துவது. என்ன மாதிரி அச்சுறுத்துறது சார்? 2 விஷயம். ஊடகங்களுடைய நம்பகத்தன்மையை குவெஸ்டின் பண்றது. திமுக பத்தி, அதிமுக பத்தி, பிஜேபி பத்தி, இல்ல XYZ பத்தி, பாமக, நாம் தமிழர் யாரை பத்தி ஒரு நியூஸ் போட்டாலும் அதனுடைய நம்பகத்தன்மையை குவெஸ்டின் பண்றது. ஒரு பக்கம் ஊடகங்கள்லாம் விலை போயிடுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஊடக அதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையா மீட் பண்றது. நடக்குதா இல்லையா சார்? ரொம்ப சிம்பிளுங்க. எந்த ஊடகத்துல தாவேக்காவுக்கு எதிராக ஒரு செய்தி வந்தாலும் கீழே வந்து திமுக 200 ரூபா, கொத்தூஸ், அடிமை, XYZ இதெல்லாம் போடுறல்ல. 2 நியூஸை சொல்றேன். ஒரு பத்திரிகை எழுதுறாங்க, காட்சி ஊடகம், டிஜிட்டல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்று எழுதுது. திமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசல், மக்கள் அவதின்னு எழுதின அதே காடை
இன்னைக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள், பரேட், மிலிட்டரி பரேட் நடக்குது, அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் அப்படின்னு எழுதுறான். அதுக்கு கீழே வந்துட்டு இது திமுக கொத்தடிமை ஊடகம்னு இவன் எழுதுறான். சார், சட்டமன்றத்தில் ஸ்பெஷல் பவர்ஸ் நிறைய இருக்கு. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயலை நாம கோமாளித்தனமா சித்தரிச்சோம் அப்படின்னா நம்ம வேணா உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கலாம். சபைக்கு உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், சபையில கூப்பிட்டு வச்சு நமக்கு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவைத்தலைவருக்கு பவர் இருக்கு. அந்த அனுபவம் முரசொலியுடைய ஆசிரியர் ஐயா முரசொலி செல்வத்தை வந்து சிறை கூண்டில் ஏத்தின வரலாறுலாம் உண்டு. ஆனா ஒரு பத்திரிகை எழுதுது, 2 முன்னாள் அமைச்சர்கள் விஜய் பேசுகிறதுக்கு முன்னால பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு எழுதிருக்கிறாங்க. அந்த போட்டோவை எடுத்து போட்டு அந்த 2 பேர் பேரை குறிப்பிட்டு திமுக எம்எல்ஏக்கள் கதறல் அப்படின்னு எழுது. அந்த பத்திரிகையை என்ன சொல்றான்? கொத்தடிமை ஊடகம் சொல்றான். அப்ப ஒரு பக்கம் அந்த ஊடகங்களை டேக் பண்ணி அதுல வரக்கூடிய ஆன்டி டிவிகே நியூஸஸ் எடுபடாம போயிடும். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அது திமுக ஃபேவரான ஊடகம், அது டிவிகேக்கு எதிராக தான் பேசும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணின்றது. இன்னொரு பக்கம் தனக்கு வேண்டப்பட்ட எல்லாத்தையும் அதுக்குள்ள அது வழியாவே செஞ்சுக்கிறது. இது பாஜகவே செய்ய முடியாத இடம், பாஜகவை விட கிரிமினல்களாக இவர்கள் இருக்கிறார்கள். சார், ஒன்னே ஒன்று என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. திமுக கூட்டம் நடத்துது, அதிமுக கூட்டம் நடத்துது, நாம் தமிழர் கூட்டம் நடத்துது, எல்லாரும் நடத்துறோம். அதை நியூஸ் கவர் பண்றீங்க. எந்த ஊடகமாவது நாங்க வந்து ஓடி வருகிறான் உதயசூரியன் பாட்டு போட்டு கூட்டம் நடத்துறோம், அந்த பாட்டோடயா நீங்க நியூஸை பப்ளிஷ் பண்றீங்க, வீடியோ பப்ளிஷ் பண்றீங்க? பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழை நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு அதிமுக பாட்டு போடுறான், அந்த பாட்டோடய நியூஸை பப்ளிஷ் பண்றீங்க, செய்தி எடுக்கிறீங்க? தாவேகாவுக்கு மட்டும் ஏன் சார் அந்த கட்சியினுடைய பீஜியத்தோட அந்த கட்சியினுடைய பாடலோட நியூஸ் பப்ளிஷ் பண்றீங்க? அது என்ன ஆடா? ஆடுனா குறிப்பிட வேண்டியதானே. ஆனா அந்த ஊடகத்தை இவங்க என்ன சொல்றாங்க? திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி டிவிகே நியூஸ் எடுபடாது, டிவிகேக்கு ஃபேவரான நியூஸை மட்டும் எடுபட வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு உத்தியை இவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க தகவல் மூலமாக ஆட்சி நடத்துகிறார். எதுவுமே கன்ஃபர்ம்டு நியூஸ் கிடையாது, அபிஷியல் நியூஸ் கிடையாது, எல்லாம் தகவல். முதலமைச்சர் ஆகஸ்ட் மாசம் கர்நாடகாவுக்கு போய் டி.கே. சிவகுமாரை சந்திக்கிறாரா? தகவல் தான், செய்தி கிடையாது, அறிக்கை கிடையாது. 2 அமைச்சர்கள் ஃபாரின் போறாங்களா? தகவல் தான், அறிக்கை கிடையாது, செய்தி கிடையாது. எல்லாம் வேண்டாம். அது என்னன்னா அவன் படிச்சு முடிச்சு விட்டான், எனக்கான நீ தகவல் கொடுக்காம போற அப்படின்ட்டு 2 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தகவல், எனக்கும் தகவல். அது இப்ப சார் ஒன்றும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய தோழர் பாடகர் அறிவு செக்ரட்டரியேட் வாசல்ல திடீர்னு தோன்றாரு, கத்துறாரு, போராடுறாரு, அவரை கைது பண்றதா ஒரு செய்தி பரப்பப்படுது, ஒரு சில விஷுவல்ஸும் வருது. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அந்த நரேட்டிவ் அடுத்து மாறுது. முதலமைச்சரை சந்திக்க அழைத்து செல்லப்படுகிறார், முதலமைச்சரை சந்தித்தார் அப்படின்னுட்டு. சரி, போட்டோ எங்கப்பா? முதலமைச்சரை சந்தித்தார்னு யார் சொன்னா? அறிவு சொன்னாரா? முதலமைச்சரை சந்திச்சார்னு யார் சொன்னா? முதலமைச்சர் சொன்னாரா? தமிழ்நாடு அரசினுடைய டிஐபிஆர் சொன்னுச்சா? இல்ல உங்க பத்திரிகை நேரடியா உள்ள போய் போட்டோ எடுத்துச்சா? எதுவும் இல்ல. எங்களுக்கு தகவல் வந்தது. அது எப்படி சார் எல்லா பத்திரிகைக்கும் ஒரே செய்தி, ஒரே வகையில், ஒரே வார்த்தையில் அச்சு பெறாமல் ஒரே தகவலாக வரும்? அறிவு சொல்லிட்டார், நான் முதலமைச்சரை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. நம்ம கேட்கிறோம், முதல் போட்ட அமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்கிறார், அதனால இவங்க எல்லாம் முதலமைச்சரை பார்த்துட்டதா செய்தி வருது அப்படின்ட்டு. அப்ப இந்த சோர்ஸ் பேஸ்டு மீடியா ட்ரையல் நடத்துறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. ஒரு அரசுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். கட்சிக்கு தாவேக்கங்கிற கட்சிக்கு இருக்கு இல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அரசுன்னு வந்த பிறகு அது ஒரு பொறுப்பேற்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சோர்ஸ் மூலமா சாதிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா அது பேராபத்தை விளைவிக்கும். நீங்க அதை அப்படியே வந்துட்டே இருங்க. இதெல்லாம் ஊடகங்களை ஒரு பக்கம் நிறுத்துறது, தனி மனிதர்களை அச்சுறுத்துறது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, நீ மேடையில் ஒரு விஷயம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பேசிட்டேன்னா தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை போய் கைது பண்றாங்க. அதே பகுதியில் அதற்கு முதல் நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 வயசு பச்சை குழந்தை நடு ரோட்டில் துள்ள துடிக்க வெட்டி கொல்லப்படுது. அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு 2 நாள் 3 நாள் எடுக்கக்கூடிய காவல்துறை மேடையில் பேசினார்ங்கிற ஒரே காரணத்திற்காக அனிதா ராதாகிருஷ்ணனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பொழுது கைது பண்றீங்க. இதே டயலாக தானே நயினார் நாகேந்திரன் பேசினாரு. போக வேண்டியதானே? நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு போய் நயினார் நாகேந்திரன் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? பண்ண மாட்டீங்க. ஏன்னா அங்க வருமான வரி ஏய்ப்பு வழக்கு ஒன்று பெண்டிங்ல இருக்கு. பண்ண மாட்டீங்க. ஏன்னா அங்க சிபிஐ வழக்கு ஒன்று பெண்டிங்ல இருக்கு. தெம்பு இருந்தா, துணிவு இருந்தா, நெஞ்செலும்பு இருந்துச்சுன்னா போய் நயினார் வீட்டு வாசல் நிற்க வேண்டியதானே? செய்ய மாட்டீங்க. எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க.
அவர் பேசுனதை நீங்க ஒரு வன்முறையை தூண்டியது, முதலமைச்சர் மீது கொலைவெறி தொடர்பாக ஒரு மிரட்டல் விடுத்தது அப்படின்லாம் ஃப்ரேம் பண்றீங்க. சரி, சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒத்துக்கிறோம். எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஆர்பி உதயகுமார் நினைக்கிறேன், அதிமுக முன்னாள் அமைச்சர், எங்க கிட்ட இருந்து வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல சார். இது மிரட்டலா இல்லையா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? என்ன காரணம்? அப்ப டார்கெட்டட் அரெஸ்ட் சார். மிரட்டல் விடுத்ததுக்கே கைது அப்படின்னா, நெல்லை மேயர் வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் நேரடியா மிரட்டல் விடுக்கிறான், கொன்றுவேன்னு மிரட்டல் விடுக்கிறான், கைது பண்ண வக்கில்ல. சீர்காழியில ஒரு முதியவரை கார்ல கடத்திட்டு போய் அபியூஸ் பண்றான், கைது பண்ண வக்கில்ல. திருவொற்றியூர் தான் நினைக்கிறேன், மாணவர்கள் பசங்க உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிற பசங்கள்ல தாவேக நிர்வாகி உள்ள புந்து அடிக்கிறான், கைது பண்ண வக்கில்ல. ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தாவேகாவுடைய நிர்வாகி கைது செய்யப்படுகிறார். அடுத்து என்ன பண்றாரு? கட்சியை விட்டு நீக்கப்படுறார். 15 நாள் கழிச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்துல அவர் கட்சி நிகழ்ச்சியில, அரசு நிகழ்ச்சியில நின்றுட்டு இருக்கிறாரு. வேம்புலின்னு பேரு, ஆலந்தூர்கார் நினைக்கிறேன். அப்ப இந்த டார்கெட்டடான அட்டாக் இருக்குல்ல, இது எதை நோக்கி செல்கிறது? அந்த கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. ஜென்சி டிஎம்கே பசங்க பேசின அரஸ்ட், நாங்க 100க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்த, பெண்களை ஆபாசமாக பேசிய, கொச்சையாக பேசிய, அட்டாக் பண்ண, நேரடியா பிசிக்கல் அட்டாக் பண்ண அப்படின்னு திமுக சார்பில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம நிலுவையில் இருக்கு. ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சைதாப்பேட்டில் திமுக ஜென்சி பையனை உள்ள பூந்து அடிச்சாங்கிற பேர்ல ஒரே ஒருத்த மேல மட்டும் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மற்ற 90க்கு 99க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல எஃப்ஐஆர் இல்லை. இப்போ இந்த டார்கெட்டட் அட்டாக்கை நாங்க கொஸ்டின் பண்றோம் சார். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், திமுகக்காக பேசுறான் அரெஸ்ட் பண்றாங்க, திமுக எம்எல்ஏ அரெஸ்ட் பண்றாங்க, திமுக முன்னாள் அமைச்சர் அரெஸ்ட் பண்றாங்க, திமுக தலைவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் சொபிஸ்டிகேட்டடா சொகுசா உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நாளைக்கு உங்க வீட்டுல கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு நீங்க சோசியல் மீடியால வீடியோ போடும் பொழுது இதே போலீஸ் உங்க வீட்டு வாசல் வந்து நிற்கும். நாளைக்கு ஏன் தெருவில் பள்ளம் போட்டு வச்சுட்டான், ஒரு வாரம் ஆச்சு, என் வீட்டுக்கு வாசல்ல வந்து லஞ்சம் கேட்கறான் அப்படின்னு மக்கள் யாராவது கொந்தளிச்சு வீடியோ போடும் பொழுது இதே போலீஸ் அந்த வீட்டு வாசல்ல போய் நிற்கும். அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு கட்சியை நோக்கி தானே இதெல்லாம் பாயுது, நமக்கு என்ன கவலைன்னு நாம ஒதுங்கி நின்னோம் அப்படின்னா, நாளை நம்ம வீட்டு வாசல்ல இது வந்து நிற்கும் பொழுதுதான் இதனுடைய ஆபத்து புரியும். அப்படி ஒதுங்கி நிற்காம எல்லாத்துக்கும் நாம குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு இது 2வது விஷயமா இதுல நம்ம பேசுறது ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள என்ன பேசுறோம்? ஆவணப்பட விஷயம் பேசுறோம். அறநிலையத்துறை திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் ஆவணப்படம், அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் எல்லாரும் பேசிட்டாங்க. 2 ஒப்பீட மட்டும் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு சிட்டிங் மினிஸ்டரா இருந்த ஒருவர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த ஆவணப்படத்திற்கு தலைமையேற்று வெளியிடுகிறார். அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் உள்ளிட்ட மூத்த ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஜனநாயக சக்திகள்லாம் இந்த ஆவணப்படத்தை வெளியிடுறாங்க. திமுக அரசில் இப்படியான ஆவணப்படம் ஒன்று வெளிவிடுவதற்கு சாத்தியம் இருந்தது. இன்னைக்கு தாவேக ஆட்சியில் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு சாத்தியம் இல்லை. ஒரு ரெஜிம் சேஞ்ச் என்ன பண்ணும்? பிப்ரவரி மாசம் இதே நுங்கம்பாக்கத்தில் எந்த ஸ்டுடியோல இந்த படம் வெளியிடப்பட்டதோ அதே ஸ்டுடியோவில் ஜூலை மாசம், ஜூன் மாசம் அந்த படத்தை திரையிடக்கூட முடியாத அளவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். பாஜக உள்ள வந்துரும் சொன்னப்பெல்லாம் கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருந்த அவ்வளவு பேருக்கு இது செய்தி. சார், பாஜக உள்ள வந்துருச்சு சார். திமுக ஆட்சியில இந்து முன்னணிக்கு இந்த கட்ஸ் வரல சார். திமுக ஆட்சியில் இப்படி லெட்டர் எழுதக்கூடிய துணைச்சல் இந்து முன்னணிக்கோ இந்து அமைப்புகளுக்கோ வரல சார். இந்த ஆவணப்படத்தை தடை பண்ணணுங்கிற எண்ணம் இந்து அமைப்புகளுக்கு வரல சார். இன்னைக்கு வந்திருக்கு, லெட்டர் போடுறான், போலீஸ் அவன் நினைக்கிறதுக்கு சாதகமா நடந்துக்குது. அந்த ஆவணப்படத்தை திரையிட முடியாமல் நாம் தோற்று போகிறோம். திமுக ஆட்சியில் ஜனநாயக சக்திகள் வென்றார்கள். இந்து முன்னணி போன்ற மதவாத அமைப்புகளுக்கு துணிச்சல் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நாம் தோற்று போகிறோம். மத அமைப்புகள், மத வெறி கொண்ட அமைப்புகள் வெற்றி பெறுகிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ரெஜிம் சேஞ்ச். அப்ப இந்த தேர்தல் முடிவில் யார் அதிகமாக மகிழ்ந்திருக்கிறார்கள்? பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் கும்பலும் அதிகமாக மகிழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் செய்தி. புதுக்கோட்டையில திரையிடும் போது என்ன சொல்றீங்க? மேலிடத்து உத்தரவு. எல்லா இடத்திலும் மேலிடத்து உத்தரவுன்னு திருப்பி திருப்பி ஒரு விஷயம் வருது. அந்த மேலிட முதலமைச்சரா, முதல் போட்ட அமைச்சரா, ஆலோசகர்களா, இல்ல நாக்பூரா, ஆர்எஸ்எஸ் கிருஷ்ணன் வருமா இல்லையா?
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்து முன்னணியினுடைய மகிழ்ச்சியும் இந்துத்துவ பரிவாரங்களுடைய மகிழ்ச்சியும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்க விடுவது நமக்கு நல்லதல்ல. அதை எதிர்த்து பேச வேண்டிய, குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். சார், நான் இன்னும் சொல்றேன், இது என்ன பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக தானே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு சிம்பிளா போயிடலாம். இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு. யங் மினிஸ்டர்னு பேர் எடுத்தவர், சாதி பார்க்காம போடப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் இங்கே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கப்பட்டு வெற்றி பெற வைக்கப்பட்டு அந்த சாதியில் வெற்றி பெற்ற ரெண்டு பேரும் அமைச்சராகக்கூடிய அந்த பிரிவிலேஜ் கொண்ட ஒரு கம்யூனிட்டியிலிருந்து வந்த ஒரு அமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? போராடுகிறதுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். போராட்டத்தை யாராவது தூண்டி மடைமாற்றி முதலமைச்சருக்கு எதிராக, அரசுக்கு எதிராக பேசுவதாக இருந்தால் அரசு எப்படி நடவடிக்கை எடுக்குமோ அப்படி நடவடிக்கை எடுக்கும். எப்படி எடுப்பீங்க? லத்தி சார்ஜ் பண்ணுவீங்களா? அரஸ்ட் பண்ணுவீங்களா? வன்முறை ஏவுவீங்களா? ஆன்லைன் புள்ளி பண்ணுவீங்களா? துப்பாக்கி வச்சு சுடுவீங்களா? இல்ல உங்க ஆட்சியில ஒரு 5 வாரத்துல 4 லாக்அப் டெத், 5 லாக்அப் டெத் நடந்திருக்கு, அந்த மாதிரி நடக்குமா? என்ன மீன் பண்றீங்க சார்? என்ன மீன் பண்றீங்க? போன வாரம் நீதிமன்றத்தில் அடி வாங்கி இருக்கிறவர் அவர். என்ன நடந்துச்சு சார்? இது என்னன்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அந்த கோயில் லேண்டு 100 கோடி மதிப்புள்ள லேண்டு இந்த மாதிரி ஆயிருக்கு, பழனி கோயில் அந்த மடத்துக்கு சொந்தமான லேண்டு அப்படின்றதுக்கு. அப்படி ஒரு லேண்ட் இருந்ததே எனக்கு தெரியாது. அசிங்கமா இல்லை? அப்படி ஒரு லேண்ட் இருந்ததே தெரியாதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்புறம் என்ன சார் நிர்வாகம் பண்றீங்க? உங்களுடைய இக்னோரன்ஸோ உங்களுடைய அறியாமையோ எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஆட்சி நிர்வாகத்தில் உட்காந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்வதற்கு முதல்ல கூச்சப்படணும், வெக்கப்படணும். அதுவே இல்லாம எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப அப்படி போற போக்கில் சொல்றீங்கல்ல சார். உங்க எல்லாருக்கும் தெரியும், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு. 60 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புல இருந்த லேண்டை திமுக மீட்டுச்சு. நீங்க 60 நாள்ல அதை ஒரு பிரைவேட் பார்ட்டிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த லேண்ட் விஷயத்துல ஊழல் நடந்திருக்கிறத அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அதிகாரிகள் மட்டத்தில் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க, எங்க மட்டத்தில் நடக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு காமன் மேனுக்கு கேள்வி வருமா இல்லையா? அமைச்சர்களுக்கு இதுல பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவது ஜனநாயகமா இல்லையா? இதை ஒரு சாதாரண ஒரு ஐடில இருக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் சார், வினோத் சூர்யாங்கிற பேர். அவரை தூக்கி நீங்க நள்ளிரவுல கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்க, ரிமாண்ட் வாங்கிடுறீங்க. அவருக்கு ரிமாண்ட் வாங்கினது கூட பிரச்சனை இல்லை, அவரை கஸ்டடி கேட்குறீங்க. என்ன, எதுக்கு கஸ்டடி? அவர் போட்ட பதிவு அங்க இருக்கு, அவர் போட்டவர் உங்க முன்னால நிக்கிறாரு, உங்க நீதிமன்ற காவலில் இருக்காரு. இதுக்கு மேல அவருக்கு எதுக்கு போலீஸ் கஸ்டடி? நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்டிருக்கு. இந்த தீர்ப்பு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி வாசிச்ச தீர்ப்பு. அந்த தீர்ப்புல அவர் தெளிவா சொல்றார், இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகல் 19(1), 19(2) கருத்துரிமை குறித்து பேசுது. எல்லாருக்கும் கருத்துரிமை குறித்த உரிமை இந்த நாட்டில் எல்லோருக்கும் இருக்கு. 19(2) சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இறையாண்மைக்கு எதிராக, ஒருமைப்பாட்டுக்கு எதிராக, தேச பாதுகாப்புக்கு எதிராக, அந்நிய நாட்டின் உறவுகளை பாதிப்பதற்கு எதிராக, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில், நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் பேசினால் மட்டும்தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த வினோத் சூர்யா என்கிறவர் போட்ட இந்த பதிவில் ஆர்டிகல் 19(1) and 19(2)க்கு எதிராக எந்த இடத்தில் இருக்கிறது? கேட்டது சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இல்ல, திமுக அட்வொகேட் இல்ல, நீதிபதி கேட்டிருக்கிறார். வக்கு இருந்துச்சுன்னா, வகை இருந்துச்சுன்னா நீதிபதி சொல்ல வேண்டியதானே, இந்த இடத்துல இது ப்ரொவோக் பண்ணுது இதை அப்படின்னுட்டு. அவர் போட்டது சாதாரண கேள்விங்க. 100 கோடி ரூபாய் லேண்ட் ஊழல் நடந்திருக்கே, அமைச்சருக்கு தொடர்பு இருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு என்ன செக்ஷன் தெரியுமா போடுறாங்க? BNS 192 கலவரத்தை தூண்டுதல், BNS 353(1) பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், BNS 353 2 சமூகங்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டி சமூக பதட்டத்தை உருவாக்குதல். சார், இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டதுக்கு, ஊழல்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டதுக்கு, கலவரத்தை தூண்டினாரு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சாரு, சமூக அமைதி, 2 சமூகங்களுக்கு இடையே பகையை தூண்டினார் அப்படின்லாம் செக்ஷன் போட்டு கொண்டு வந்து அவரை என் முன்னால நிறுத்திருக்கீங்களே அப்படின்னுட்டு நீதிபதி காரி உமிழ்ந்திருக்கிறார். காரி உமிழ்ந்திருக்கிறார். பிசிக்கலா நடந்துச்சான்னு கேட்கக்கூடாது. மானம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது உமிழ்ந்ததா, அடிச்சு விரட்டினதா, இல்ல தட்டி கொடுத்து பாராட்டினதா அப்படின்னுட்டு. அது ஒரு உவமை, உருவகம். நீதிபதி ஒரு இடத்துல சொல்றார், சார், இந்த டெமோக்ரஸி the voice of dissent is to be respected. Merely criticizing the government or its minister does not amount to an offense committed against the state or public tranquility. ஜனநாயகத்தில் மாறுபட்ட குரல்களை மதிக்க வேண்டும்.
அரசையோ அமைச்சர்களையோ விமர்சிப்பது தேசத்திற்கு எதிரான குற்றமோ பொது அமைதிக்கு எதிரான குற்றமோ அல்ல சொன்னது நீதிபதி. சொல்லப்பட்டது தாவேக அரசுக்கு. வெக்கம் இருந்தா மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கணும். இன்னைக்கும் அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. அவர் ஒரு சாதாரண பையன், பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, பொறுப்புல கிடையாது, பெரும் பணக்காரர் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண பையன் ஒரு போஸ்ட் போட்டாங்கிறதுக்காக தூக்கி வச்சிருக்கீங்கல்ல. உங்களுக்கு உண்மையிலே கட்ஸ் இருந்துச்சுன்னா ஊழல்ல தொடர்புடைய ஏதாவது ஒருத்தனை தூக்கி நேரம் உள்ள வச்சிருக்கணும்ல. ஏன் வைக்கல? வித்தவங்க வெளியில இருக்கான், வாங்கினவன் வெளியில இருக்கிறான், பத்திரம் பண்ணி கொடுத்தவன் வெளில இருக்கிறான், டிரான்ஸ்பர் போட்ட அதிகாரி வெளில இருக்கிறான், அதுக்கு லெட்டர் எழுதின ஹெச்ஆர்சி அதிகாரி வெளில இருக்கிறான், அவரை டிரான்ஸ்பர் போட்ட அதிகாரி வெளில இருக்கிறான், அத்தனை பேரும் வெளில இருக்கிறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு இளைஞர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். இதுதான் இந்த நாட்டில் தாவேக காப்பாற்றக்கூடிய ஜனநாயகம். அப்ப நம்ம கேட்போமா இல்ல, எங்களுக்கு ஜனநாயகம் வேண்டாம் ஜனநாயகம் வேணும்னு கேட்டா ஐயோ எங்களை திட்டாங்க, ஐயோ எங்களை திட்டாங்க. அழுகிற ஆட்டத்தை முதல்ல நிறுத்துங்கடா, அரசியல் பேச ஆரம்பிங்கடா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஒரே ஒரு விஷயம் தான் தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக நீங்க அழைத்திருக்கிறது. 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்டு. 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஜான்சிராணி பூங்காவில் கொட்டும் மலையில் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அண்ணா பேசி முடிக்கும் போது இப்படி முடித்தார். என்ன சொல்லி முடிச்சார் அப்படின்னா, முக்கியமாக முதல் வேளையாக எழுத்துரிமை பேச்சுரிமை எதையும் அடக்கும் சர்க்காரின் போக்கை எதிர்த்து போரிடுவதற்காக திமுக முன்னணி படை அமைய வேண்டும். அதில் பங்கு கொள்ள சமதர்ம தோழர்களே வாருங்கள் என வரவேற்கிறேன். கம்யூனிஸ்ட் தோழர்களே ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேச்சுரிமையை பறிக்காதே, எழுத்துரிமையை தடுக்காதே என்று கோருகிறோம். அதற்காக போரிடுவோம். தந்தை பெரியார் அவர்களே, நீங்கள் அளித்த பயிற்சி பாசறையில் பக்குவம் பெற்ற நாங்கள் உங்கள் வழியே சர்க்காரை எதிர்த்து சிறை செல்லத்தான் போகிறோம். கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய முதல் நாளிலேயே இதுதான் அண்ணா இந்த நாட்டுக்கு கட்சியை தொடங்கி வைத்து முதலில் சொன்ன செய்தி. 75 வருஷம் ஆட்சியில் இருந்து 75 வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியில் இருந்திருக்கிறோம், எதிரில் இருந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அண்ணா முதல்ல கொடுத்த டாஸ்க் கருத்துரிமைக்கும் எழுத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்காகவும் களத்தை அமைத்து போராடு என்பதுதான் இந்த இயக்கத்திற்கும் இந்த கட்சிக்கும் அண்ணா ஃபர்ஸ்ட் கொடுத்த டாஸ்க். அந்த உரையில் நாம் அத்தனை பேருக்கும் செய்தி இருக்கிறது. திமுகவிற்கு, இடதுசாரி தோழர்களுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு, ஊடக தோழர்களுக்கு அவ்வளவு பேருக்கும் அந்த உரையில் செய்தி இருக்கிறது. கெடுவாய்ப்பாக அதை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை காலம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒன்றுபட்டு செயல்படுவோம். இந்த ஊழி காலத்தை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.